ஹலோ எவ்ரிவன். ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2BHK 2BHKங்கிறது 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் தாராளமாக போடலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக ஸ்டில் பார்க்கிங் ஆகவும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2BHKல 2 போர்ஷன்ஸ், 2 பெட்ரூம், ஹால், கிச்சன், அதுக்கான அட்டாச் பாத்ரூம்ஸ், பால்கனிஸ், யூட்டிலிட்டி ஏரியா வித் லிஃப்ட் ப்ரொவிஷன்ஸ், பூஜா ரூம், இது எல்லாமே ஒவ்வொரு போர்ஷனில் இது, இன்னொரு போர்ஷன்லையும் அதே இது தான் கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட். நான் இன்ஜினியர் சிவா பொறியாளன் ஆப்லேருந்து உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி 2D ஃப்ளோர் பிளான் போடணும், அது 24 மணி நேரத்தில் போடணும், நிறைய ஆப்ஷன்ஸோட போடணும்னா இன்றைக்கே எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நாளைக்கே உங்கள் வீட்டுக்கான ஃப்ளோர் பிளான்ஸ் வாங்கிக்கோங்க. நாங்கள் ப்ளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வச்சுருக்க ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் தமிழ் ஆப். ஸோ உங்கள் வீட்டுக்கும் பிளான் தேவைன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கஸ்டமரோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 65க்கு 40. அதாவது இந்த பிளாட்டுக்கு 2 சைடுமே ரோடு இருக்குது. இந்த பிளாட்டுக்கு 2 சைடுமே ரோடு இருக்க காரணத்தினால செட்பேக்ஸ் விட்டுட்டு நான் மேலே பால்கனிஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைடும் 2 அடி, இன்னொரு சைடு 2.5 அடி செட்பேக்ஸ் விட்டதுக்கப்புறம் 60க்கு 36, அது வந்து வாஸ்துவில் இருக்க சைஸ். அந்த சைஸ் தான் நம்ம இந்த வீட்டுக்கு பில்டப்பாக எடுத்துக்க போகிறோம். ஸோ 61 வாஸ்துவில் இல்லை, 60க்கு வச்சுக்குவோம். வழக்கம் போல் நம்ம எல்லா வீட்டுக்கு வைக்கிற மாதிரி இதோட அவுட்டர் திக்னஸ் 9 இன்ச்சு. ஸோ காலம் வந்து அந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மற்றதெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் நார்மல் வால்ஸ் மட்டும் பார்க்கிங்காக எடுத்துக்குவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம 60/36 முடிவு பண்ணதுக்கப்புறம் சில ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க கிளைண்ட். இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்டேர்கேஸ் லிஃப்ட் வேணும்னு சொல்லி. ஸோ அதனால் அவங்க கேட்டிருக்க இடத்துலையே வந்து லிஃப்ட் அண்ட் ஸ்டேர்கேஸ் பண்ணியாச்சு. பொதுவாக நாங்கள் யூடைப் ஸ்டேர்கேஸ் தான் கொடுப்போம், ஸ்பேஸ் மிச்சம் பண்ணுறதுக்கு. பட் இந்த பிளானில் யூடைப் ஸ்டேர்கேஸ் கொடுத்தா அவங்க ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணாது. ஸோ அதனால் ஆப்போசிட்டில் ஸ்டேர்கேஸ் அண்ட் லிஃப்ட்டு கொடுத்துருக்கோம். டாக் லெக்கனும் லிஃப்ட்டும் கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சது, இது இப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் வருவோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வழக்கம் போல் கிச்சன் ஏரியாவுக்கு பக்கத்தில் யூட்டிலிட்டி கேட்டுருக்காங்க. யூட்டிலிட்டி போட்டுடலாம் ஒரு 4 அடிக்கு. கிச்சன் ஒரு 8 அடிக்கு போட்டுடலாம். மிச்சம் இருக்க ஏரியா ஸ்டடி ரூமில் கேட்டிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஸ்டடி ரூம் போகிறது ரொம்ப நல்லது. ஸோ இன்பில்ட் பால்கனிக்கு மிச்சம் இருக்க ஏரியா ஒதுக்கிடலாம். அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் ஏரியா ஒதுக்கிக்கலாம். அதுக்கான அட்டாச் பாத்ரூம்ஸும் போட்டுடலாம். வாயு மூலையில் பாத்ரூம்ஸ் வர மாதிரி பார்க்குறது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. ஒரு பெட்ரூமுக்கு ஒரு பாத்ரூம் வந்தது. பட் இன்னொரு பெட்ரூம் ரொம்ப சின்னதாக இருக்கனால, ஸோ நம்ம ஹால் ஏரியா அதிகமாக இருக்கனால ஹால் ஏரியாவை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பூஜை ரூம் கேட்டிருக்காங்க கிளைண்ட்டு. ஸோ அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் ஸ்டடி ரூம் பக்கத்தில் ஒரு பூஜை ரூமும் வாயு மூலையில் ஒரு பாத்ரூமும் கொடுக்குறப்ப 2 பெட்ரூம், அதுக்கு 2க்குமே அட்டாச்சு ஸ்டடி ரூம், பூஜா, கிச்சன், யூட்டிலிட்டி, ஓப்பன் பால்கனி, இன்பில்ட் பால்கனி வந்துடுது. 2 எல்லாமே அவங்களுக்கு இந்த ஒரு போர்ஷனுக்கு பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு போர்ஷன்ஸ்க்கு அதே மாதிரி பண்ணிடலாம். வால் மாறாதனால அதே வாலை காப்பி பண்ணிவிட்டு ஒரு பெட்ரூம்ஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல கிச்சன் யூட்டிலிட்டி ஏரியாவை கொண்டு வந்துடலாம். இங்கேயும் கிச்சன் பக்கத்தில் யூட்டிலிட்டி மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க கிளைண்ட்டு. ஸோ யூட்டிலிட்டி ஏரியா ஒதுக்குனதுக்கப்புறம் கிச்சனுக்கான ஸ்பேஸு, ஒரு சின்ன பெட்ரூமுக்கான ஸ்பேஸ், 2மே அந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். ஓகே, அதை வாஸ்துவில் வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். இங்கேயும் பூஜை ரூம் கேட்டிருக்கனால சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பூஜை ரூமும், மிச்சம் இருக்க ஏரியா பால்கனி போகிறதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டோர் பொசிஷன்ஸ்க்காக கொடுத்தாச்சு. ஒரு டீசெண்டான ஹால், ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம், 2மே இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ ஒவ்வொரு டைமென்ஷன்ஸும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து வச்சா வேலை முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. வாங்க டைமென்ஷன்ஸ் பார்த்துலாம். ஹால் 20:30 11:30, பெட்ரூம் 1 15:30 11:30, அதோட அட்டாச் பாத்ரூம் 11:30 4:30, பெட்ரூம் 2 8க்கு 11:30, இது கொஞ்சம் சின்ன பெட்ரூம், கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாச் பாத்ரூம் 8க்கு 5, பூஜா 8க்கு 6. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா யூட்டிலிட்டி 10க்கு 4, கிச்சன் 8க்கு 10, ஸ்டடி ரூம் 10.15க்கு 10. இதுவும் தேவைன்னா அவங்க கிட்ஸ் பெட்ரூமை கூட யூஸ் பண்ணலாம். பால்கனி 10க்கு 5.15. ஸோ இது வந்து இந்த போர்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அடுத்த போர்ஷன்ஸில் இருக்க டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம். இதோட ஹால் வந்து 16க்கு 11:30, பெட்ரூம் 11க்கு 11:30, அதுக்கு அட்டாச் பாத்ரூம் 10க்கு 5:30. அதேமாதிரி காமன் பாத்ரூம் அதுக்கு பக்கத்துலேயே வந்துடுது. பெட்ரூம் 2ஓட சைஸ் கொடுத்துக்கலாம். காமன் பாத்ரூம் போட்டுக்கலாம். பூஜை ரூம் 6க்கு 5.15. யூட்டிலிட்டி கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 4, 8.15க்கு 10 வந்துடும். ஸோ அவ்வளோதான், மேஜராக எல்லாமே முடிஞ்சுது. தேவையில்லாத போர்ஷன்ஸை ட்ரிம் பண்ணிவிட்டு டைமென்ஷன்ஸை டபுள் செக் பண்ணிவிட்டு தூக்கி ப்ளேஸ் பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் இந்த பிளான் ஓவர். ஸோ ஒரு தடவை டைமென்ஷன்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபீல்டில் கொஞ்சமானால் நிறையா மாறும். கீழே இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் மீதி இருக்க ஏரியாவை பார்க்கிங் ஏரியா வச்சுக்கலாம்.
எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ கிளைண்ட் என்ன கேட்டாங்களோ அவங்களுக்கான எல்லா தேவைகளும் கொண்டு வந்தாச்சு. உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி 2D ஃப்ளோர் பிளான்ஸ் வேணும், அதுவும் 24 மணி நேரத்தில் வேணும் அப்படின்னா இன்றைக்கே எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நாளைக்கே உங்கள் வீட்டுக்கான ஃப்ளோர் பிளான் வாங்கிக்கோங்க. நம்ம 2D ஃப்ளோர் பிளான் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன்ஸ் எல்லாமே பண்ணித்தரோம். தேவைன்னா வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள். பொறியாளன் ஆப்பை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நன்றி.